ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. மதுரையில் எய்ம்ஸ் செங்கலை காண்பித்து அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்டதையும் இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதையும் மைக் கச்சேரியில் தற்போது பார்க்கலாம். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு இங்க வந்தார், மதுரைக்கு வந்தார். பக்கத்துல தான் என்னது அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. ஒரே கல்லு பத்திரமா வச்சிருக்க. நீங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். இந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். சரியா? திருப்பி 2019ஆம் ஆண்டு வந்தாரு. வந்து திருப்பி நிறைய வடலாம் சுட்டுட்டு போனாரு. என்ன சொன்னாரு? 2020ல இந்தியாவை வல்லரசு நாடாக போறேன்னு சொன்னாரு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? 2047ல வல்லரசு நாடாக போறேன்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்காங்கம்மா? 2019ஆம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரி எழுந்திருச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னாரு. ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாரு? கருப்பு பணத்தை ஒழிக்க போறாரு. ஒழிச்சாரா? ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் 18 மாசம் நின்று உயிர் போனதுதான் மிச்சம். இப்படி எதையுமே தமிழ்நாட்டுக்கு செய்யல. எல்லா நம்முடைய பயணத்தோட பெயரு, இந்த பிரச்சார பயணத்தோட பெயரு மாநில உரிமைகளை மீட்போம். நம்முடைய தலைவருடைய குரலாக அனைவருமே இந்த பிரச்சாரத்தை எடுத்து செல்வோம். சொல்றோம், அரசியல்ல பக்குவப்படாதவர்கள், அறிவு இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு சமுதாய பணி செய்பவர்கள், இவங்கெல்லாம் வராம வெறும் ஒரு தாத்தா அப்பா பேர் இனிஷியலை வச்சு வந்தாங்கன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரே செங்கலை காட்டக்கூடிய புத்தி மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நான் எத்தனை இடத்துல நான் சொல்றேன். அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை எங்க போச்சு? 2009 ஆட்சி காலத்துல நாங்க சிப்காட் கட்டுவோம், எங்க போச்சு? செங்கல் எங்க போச்சு? இன்னைக்கு நாம் உறுதியாக சொல்லி இருக்கின்றோம், 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எய்ம்ஸ் மதுரை மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். டெண்டர் முடிஞ்சிருச்சு, வேலை நடக்குது. ஆனால் நாங்கள் சொன்ன 295 நிறைவேற்றிருக்கு. எய்ம்ஸ் மதுரை 2026 முன்பகுதியில் வரும் என்பதையும் சொல்லியிருக்கோம். அதற்கான டைம் லைன் கொடுத்திருக்கோம். ஆனா இவங்க 33 மாத காலமாக இவர்கள் செய்த சாதனையை சொல்லல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க காணா. இவங்க செஞ்ச ஒரு 2 சாதனையை காணா. இன்னும் நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தூக்கிட்டு சுத்துறாங்க. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.